சமீபத்தில் சரிகமபாவினுடைய ஃபைனல் நடந்தது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழலில் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள்ல இருந்து ஜட்ஜாக இருந்தவங்க ஒவ்வொருத்தராக தங்களுடைய சில விஷயங்கள் அவங்களுக்கு தோணக்கூடியதை சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. லைவ்லாம் நிறைய வந்திருக்காங்க. அதில் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சில விஷயங்களை பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, இங்கே நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பமாக தான் இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய இப்போ நடந்த சீசன் அப்படின்றது ரொம்பவே ஸ்பெஷலானது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே நிறைய கஷ்டப்படக்கூடியவங்க எல்லாருமே அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. அதனாலேயே எல்லோருமே மிகப்பெரிய அளவில் இப்போ எல்லோருக்கும் பாப்புலர் ஆகியிருக்காங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். இதில் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்ற பார்ஷியாலிட்டியும் கிடையாது. அவங்க தான் வரணும், இவங்க தான் வரணும்னு யாரும் பேசி வச்சுக்கிட்டது கிடையாது. மக்கள் கொடுத்த ஓட்டுகளின் அடிப்படையிலையும் அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையிலையும் தான் இப்போ எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இதில் இருக்கிற யார் வந்திருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு இப்போ சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதனால் எனக்கு எல்லோருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது இப்போது பிரபல நடிகர், ஹிந்தி ஆக்டர் ஒருத்தர் காலமாக இருக்காரு அப்படின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தர்மேந்திரா அவர்கள் இப்போ காலமாக இருக்கக்கூடிய செய்தி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே இவர் காலமாகிட்டார் அப்படின்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருந்தது. அது அவரே பார்க்கக்கூடிய வகையிலையும் கூட அது பரவி வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, திடீரென இவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காரு. அதுக்கப்புறமாக இவருக்கு சிகிச்சை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் காலமாகியிருக்காரு. இவருடைய பிள்ளைகள் தான் இதை அதிகாரப்பூர்வமாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காங்க. இதில் பிரபல பாலிவுட் ஆக்டர் பார்த்தோன்னா நிறைய பேர், ஷாருக் கான், அதற்கப்புறம் அமிதாப் பச்சன் அப்படின்னு எல்லோருமே இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் தர்மேந்திரா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.